ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 6 வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா TSX ஓட ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க விச் இஸ் லைக் composite function. ஸோ இதில் வந்துட்டு TX ஓட வேல்யூ தந்துட்டாங்க விச் இஸ் PX minus 3 and SX ஓட ஃபங்க்ஷன் தந்துட்டாங்க விச் இஸ் 6 minus 4X. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூலேருந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு தென் அதோட கம்பேர் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு பியோட வேல்யூவும் கியூவோட வேல்யூவும் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண முடியும். ஆனால் இந்த கொஸ்டின் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூ. ஸோ பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூனா பி ஈக்குவல்ஸ் டு என்ன அப்படின்னு வந்துட்டு நம்ம எழுதணும்ல, சால்வ் பண்ணணும். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஎக்ஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம எழுத போகிறோம்ல. ஓகே, ஸோ டிஎஸ்எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு equivalent to P dalam kurungan SX function. ஓகே, ஸோ சீன்ஸ் வந்துட்டு SX ஃபங்க்ஷனோட வேல்யூ நம்மளுக்கு தெரியறதுனால ஓகே SX ஃபங்க்ஷனோட இது என்னென்னா 6 minus 4X. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். TXோட ஃபங்க்ஷன் வந்துட்டு PX minus 3 and SX ஓட ஃபங்க்ஷன் வந்துட்டு 6 minus 4X and இன்னொரு இது என்னதுன்னா TS ஓட ஃபங்க்ஷன் வந்துட்டு TS ஓட ஃபங்க்ஷன் வந்துட்டு Q minus 4PX சாரி. ஸோ இதான் வந்துட்டு 3 ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ TSXோட ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணோன்னா TX ஃபங்க்ஷனால ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ் ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம இதில் இன்புட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னா 6 minus 4X. ஸோ 6 minus 4X வந்துட்டு நம்ம இங்கே எழுதுவோம். ஸோ இந்த 6 minus 4X எங்கேருந்து கிடச்சிச்சுன்னா எக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ 6 minus 4X தான் வந்துட்டு நான் இங்கே ரீரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே டி ஃபங்க்ஷனில் வந்துட்டு இதை இன்புட் பண்ணணும். ஸோ டி ஃபங்க்ஷன் இன்புட் பண்ணோம் அப்படின்னா டி ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னது இது px minus 3. ஸோ px minus 3 p x வேல்யூ வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்மளோட x வேல்யூ. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ரீரைட் பண்ண போகிறோம். ஸோ p x வேல்யூ வந்துட்டு 6 minus 4x and then minus 3. minus 3 and then இதை வந்துட்டு இப்போ சால்வ் பண்ணணும்ல. ஸோ சால்வ் பண்ணணுன்னா 6pன்னு வரும். 6p minus 4px minus 3. ஸோ இதான் வந்துட்டு TSXோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஏற்கனவே வந்துட்டு நம்மளுக்கு TXோட ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதோட வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகே, கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்ச TSX ஃபங்க்ஷன் அண்ட் தென் நம்மளுக்கு கிடைச்ச ஃபங்க்ஷன் TXோட என்னன்னா TSX ஃபங்க்ஷன் equivalent to Q minus 4PQ. okay, Q minus 4PQ. okay, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா P in terms of Q அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ திரும்பி வந்துட்டு இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, சின்ஸ் வந்துட்டு இங்கே -4PQ வந்துட்டு பின்னாடி இருக்கிறதுனால
நான் இந்த ஈக்குவேஷன்லேயும் வந்துட்டு நெகட்டிவ் 4pq வந்துட்டு பின்னாடி எடுத்துகிட்டு வர போனல, பின்னாடி மூவ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி மூவ் பண்ணுறதுன்னா, ஸோ tsx function equivalent to 6p negative 3 and then negative 4px. ஓகே, இப்போ இதை கம்பேர் பண்ணோன்னா, இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை நம்ம கம்பேர் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு கிளியராக வந்துட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும், which is like tsx equivalent to q minus 4px. okay, since இப்போ கம்பேர் பண்ண போகிறோம், நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு tsஓட ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணுறப்ப இந்த 4px வந்துட்டு நம்ம இக்னோர் பண்ணிடலாம், ஏன்னா வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு சேம் வேல்யூ. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இதை வந்துட்டு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம டிலீட் பண்ணிடுவோம்ல. ஸோ மிச்சம் இருக்கிறது வந்துட்டு 6p minus 3 and கீழே வந்துட்டு q இருக்குது. ஸோ which means 6p minus 3 is equivalent to q. இந்த வேல்யூவும் வந்துட்டு சேம். ஸோ அதை நம்ம ரீரைட் பண்ணுறப்ப q equals to 6p minus 3ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, எக்ஸ்பிரஸ் p in terms of q அப்படின்னு. ஸோ எக்ஸ்பிரஸ் pனா p வந்துட்டு மின்னுக்கு இருக்கணும். ஓகே, p ஈக்குவலன்ட் டு என்ன அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ இதில் வந்துட்டு q தான் மின்னுக்கு இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அதர் சைட் கொண்டு போகணும்ல, q வந்துட்டு இந்த சைட் கொண்டு வரணும். ஸோ அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு 6p minus 3 equivalent to q இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம q plus 3 கொண்டு வருவோம். and then 6pனால 6 வந்துட்டு டிவைட் ஆகும்ல. ஸோ and then p. ஸோ p equivalent to q plus 3 plus q plus 3 divide by 6. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.